அடுத்து இன்று ஒரு செய்தியாக, ஒரு துறவி தனது சீடர்களோட போயிட்டுருக்கார். போயிட்டுருக்கும்போது 2 பேர் பயங்கரமாக கத்தி சண்டை போடுறாங்க. அப்போ அவர் சீடர்கிட்ட கேட்குறாரு, பக்கத்தில் தானே இருக்காங்க இவங்க 2 பேரும், ஏன் அப்படி கத்தி சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் ஒவ்வொருத்தர் ஒரு சீடர் ஒரு பதில் சொல்லிகிட்டே வராங்க. இறுதியாக இவர் சொல்கிறாரு, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பிடிக்கலன்னும் போது மனசு தூரமாகிடுது. மனசு அவங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது, அது எங்கேயோ போயிடுது. அந்த மனசுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கத்துறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்போது மனசு பக்கத்தில் இருக்குது, அதான் மெதுவாக பேசுகிறாங்க. இன்னும் மெதுவாக பேசுகிறாங்கன்னா அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் கோபப்படும் போது மனங்களால் தூரப்படுகிறார்கள். மனிதர்களால் கிட்ட இருந்தாலும் மனங்களால் தூரப்படுவது தான் கோபம். அந்த கோபம் வரும்போது எங்கோ இருக்கிற மனசுக்கிட்ட இவர் சொல்கிறாரு, எங்கோ இருக்கிற மனசுக்கிட்ட இவர் பேசுகிறாரு. இதுதான் காரணம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ மனசு தூரமாக போகாமல் பார்த்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறார். இப்படி ஒரு கதை ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி கோபப்படுவதால் மனங்கள் தூரப்பட்டு விடுகின்றன.